பிஎம்எக்ஸ் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் நம்ம கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்கலைங்க. இதுக்கு மேல இந்தியர் நலன் முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களை அவரே மேல் பார்வையிட்டு அவரோட டைரக்ட் சூப்பர்விஷனே நடத்துறதாக சொல்லியிருந்தாரு. மித்ரா உட்பட அமைச்சர் ரமணன் தலைமையில் இருக்கிற மித்ரா உட்பட இதுக்கு மேல வந்து அவரே வந்து நேரடி பார்வையில் அல்லது அவரோட நேரடி தலைமைத்துவத்தில் நடக்கிறதாக சொல்லியிருந்தாரு. இல்லையே இந்த நான் ஆணையிட்டால் பாட்டும் டான்ஸும் தானே அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்பீச் எங்க வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி வந்து இந்த டான்ஸ் அந்த பாட்டு அதுல தாக்கமும் இருக்கு நண்பா. அதை பத்தி நான் காணொலி கடைசியாக சொல்றேன். முதல்ல இந்த மன்னிப்புக்கான காரணம் கண்டிப்பாக நிறைய பேர் யூகிச்சிருப்பீங்க. அது ஜோஹர் மாநில தேர்தல்ல நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த மில்லையோட வாக்கு ஸ்விங் தான் வந்து காரணம் இல்ல. அது ஆக்சுவலி வந்து இந்தியன்ஸ் தான் வந்து கிங் மேக்கர். அதுக்குண்டான அந்த சதவீதம்லாம் வெளியாகினப்ப எல்லாத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சுச்சு. ஏறக்குறைய போன தேர்தலில் 75% இந்திய ஆதரவு வந்து எஸ் அன்வார் இப்ராஹிமுக்கு குறிப்பாக இருந்துச்சு. அது வந்து இப்போ குறைஞ்சி 31% ஆயிருச்சு. அது வந்து அப்படியே ஸ்விங் பண்ணி பைசான் நேஷனலுக்கு வந்து போன தட்டி 20 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து இப்ப 60+% வந்து அந்த ஆதரவு அப்படியே வந்து ஃபிளிப் ஆகி போனதும் ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இதுல வந்து குறிப்பா இந்த 2 இடத்த நான் மென்ஷன் பண்ணியே ஆகணுங்க. அதாவது புக்கெட் பாத்து அண்ட் அதே நேரத்துல பெர்லிங் இது ரெண்டுமே ஆக்சுவலி வந்து நாட் இன் ஃபேவர் டு பிஎன் டு வின். இந்த இடத்துல மாய்க்கா ஜெயிச்சு வரக்கூடிய அந்த காரணமே வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த அந்த பிக்கஸ்ட் விங் இந்திய வாக்காளர்கள் இந்த இடத்துல. அண்ட் இதே தாக்கம் வந்து இப்ப அடுத்து நெகிரிசமினால நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை வந்து மேபி ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இதுக்குண்டான அதாவது வழிகள் குறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே இருக்கிற பட்சத்துல எஸ் அதற்கு உண்டான ஒரு விஷயமாக வந்து இந்த மன்னிப்பும் அதே நேரத்துல இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதனால சொன்னேன் ஸ்பீச் ஆக்சுவலி நிறைய இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம அதிகமாக எந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்போம்னா எஸ் அவர் லெஸ் தன் அந்த 1 மினிட் ஆடி இருந்தார் பாத்தீங்களா? நான் ஆணையிட்டால் பாட்டுக்கு அதுக்கப்புறமே வரேன். ஸோ இதுக்கு என்னங்க இப்ப இந்த இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு இதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்க போறீங்களா அப்படின்னு இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த ஒரு காரணத்தை நான் வந்து எலெக்ஷன் மின்னுக்கு இருந்து அது முடிஞ்சதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அதாவது நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியில ஒரு இந்திய பிரதிநிதி கூட இல்லாததும் இதுக்கு வந்து காரணம் தான் நண்பா. இத எப்பயுமே இந்த பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். நேஷன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு கண்ட்ரி, மல்டி ரேஷியல் கண்ட்ரி. அதுக்கு ஒவ்வொரு இனம் சார்ந்த ஒரு விஷயத்தை பிரதிநிதிக்கக்கூடிய அவங்கவுங்க கண்டிப்பாக இருக்கணும். இதை நம்ம எப்படி கான்டெக்ட்ல வந்து நம்ம வேற மாதிரி இல்லை எல்லாமே ஒன்று அப்படின்ட்டு இது பண்ணாலும் வந்து நமக்கு உண்டான தேவைகளை நம்ம குடும்பத்துக்கு உண்டான தேவைகளை நம்மளுக்கு தானே முதல்ல தெரியும். அந்த ஒரு விஷயத்தை நோக்கி கண்டிப்பாக பிரதிநிதித்துவம் சமமாக இருக்கணும். இதுதான் ஐ திங்க் சரித்திரத்துல முதல் முறையாக எதிர்கட்சியில இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லை. இது வந்து நம்ம கவனத்துல கொண்டிருக்கணும். ஸோ அடுத்த தேர்தலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கு. அண்ட் எஸ் அதே நேரத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எஸ் மாநில தேர்தல் நெகிரிசம்பிலான் இதுல வந்து ஐ திங்க் ப்ரிடிக்ஷன் ஏறக்குறைய பிஎன் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு 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 கருத்தும் அந்த இடத்துல இருக்கிற பட்சத்துல ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணணும் எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாத்தோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸும் கண்டிப்பாக இருக்கும் நண்பா. ஆனா ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ஆட்சியில பிஎன் இருக்கிறப்ப நிச்சயமாக அந்த இடத்துல நமது பிரதிநிதிகள் இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லது. இதுதான் வந்து நீட் பேஸ் ரிப்ரசன்டேஷன் தேவை அடிப்படையிலான பிரதித்துவம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த நான் ஆணையிட்டால் வந்து பாட்டுக்கு வரேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக இப்ப இதை தான் வந்து அடுத்து ஐ திங்க் ஒரு வாரம் 2 வாரம் வந்து ரொம்ப அதிகமாக அவர் அந்த லெஸ் தென் 1 மினிட் ஆடுன அந்த ஒரு டான்ஸ் இருக்கு. இது ஆக்சுவலி நான் கொஞ்சம் நெகட்டிவா பாக்குறேன். அவர் கேட்ட மன்னிப்பு மேபி பாசிட்டிவா இருந்திருக்கலாம். ஆனா இந்த நடனம் அந்த பாடல் நெகட்டிவா பாக்குறது. இது என்னன்னா அந்த பழைய வழிகளை வந்து ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயமாக ஆகிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதாவது அப்ப ஆடினாரு அந்த ஒரு விஷயத்தை செய்தி மாற்றம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில வந்து மாறின ஒரு விஷயம். இப்ப என்ன இதே டான்ஸ் இதே பாட்டு மறுபடியும் வருது அப்படின்னா அந்த வழிகளை வந்து மறுபடியும் ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து தவிர்த்திருக்கலாம் நண்பா. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயத்துல நாம எல்லாருமே தெளிவாக இருப்போம். நமது பிரதிநிதிகள் நமது தேவைகளை புரிஞ்சுக்கிட்ட கண்டிப்பாக பிரதிநிதிகளை வந்து நல்ல பேலன்ஸா செக் அண்ட் பேலன்ஸோட கண்டிப்பாக இதுக்கப்புறம் அடுத்த மாநில தேர்தல் பிஆர்யூ இது எல்லாமே வரப்போகுது. அதுக்கு தயாராகி அரசியல் இப்ப இருந்தே பேசி சரியான முறையில பழகிக்குவோம். அதாவது காழ்ப்புணர்ச்சி வேணாம், கெட்ட வார்த்தை வேண்டாம். அதாவது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கண்ணியமாக விவாதிப்போம். அது சரியான ஒரு விஷயமாக நமக்கு தாங்க எண்ட் ஆஃப் த டே வந்து போய் கண்டிப்பாக செய்யும். அரசியல் கண்டிப்பாக பழகணும் தான். ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் கண்ணியமாக பகிர்ந்துக்குங்க. காணொலியும் கண்டிப்பாக பகிர்ந்துங்க. இன்னும் நிறைய பேசுவோம். நிச்சயமாக நாம எல்லாருமே சேர்ந்து தயாராக இருக்குங்க. வெற்றி வணக்கம் டாக்டர் மணி.